தூங்கு ஈஸ்வரி, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி வேலையெல்லாம் செய்யணும்ல அப்படின்ச்சு. சரி, நானும் என்ன பண்ணிட்டேன், இல்லை இந்த கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி, எனக்கு தெரியும் எந்தெந்த காய்கறியெல்லாம் வந்துட்டு முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு நல்லாயிருக்கும் சமையல்னு. ஸோ அந்த மாதிரி காய்கறியெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிடுறேன், அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சி பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தூங்கும் போதே மணி வந்து 10:30 அது மாதிரி 10 அது மாதிரி இருக்குது போல். உள்ளே போயிட்டேன். உள்ளே போகும்போது இந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு, என்கிட்ட அவங்க இந்த வேளச்சேரி பொம்பளை இருக்குது பார்த்தீங்களா, இது நான், எங்கள் அம்மா, குழந்த, நாங்கள் 3 பேர் அந்த பெட்ரூமில் இருக்கோம். எங்களுக்கு அது மாதிரி ஒரு சொகுசெல்லாம் கொடுத்ததே இல்லை அதுங்க, ஓகேங்களா. பாலுடிக்கு முன்னாடி நாள் நான், எங்கள் அம்மா, குழந்த 3 பேர் மட்டும் அந்த பெட்ரூமில். இந்த பொம்பளை இருக்குது பார்த்தீங்களா, நான் கல்யாணம் பண்ண ஆளோட அம்மா, அந்த பொம்பளைலாம் வந்து அட்ஜஸ்ட் டைப்பே இல்லை. அது அட்ஜஸ்ட் பண்ணும் எதுலன்னா, இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை கரைக்கிறதுக்காக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். மற்றபடி உன் கையிலேருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா உனக்காகலாம் அட்ஜஸ்ட் பண்ணாது. அந்த மாதிரி கேரக்டர் அது. அவள் பொண்ணு சுத்தம் கீழே படுக்காத ஆள், ஓகேங்களா. அந்த இந்த ரூம் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் 3க்கு 4 அந்த சின்ன ரூமு, 5க்கு 5 ரூமு, அந்த ரூமுக்குள்ளே இவங்க பெரியம்மா எப்படி இவங்க மாமா பொண்ணுக்கு உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு இந்த பொண்ணு கதையாக சொல்லிச்சு, எல்லாரையும் நம்ப வச்சு எல்லாரையும் வந்துட்டு என் மேலே எதிரியாக்குற மாதிரி, அந்த மாமா பொண்ணை எதிரியாக்குற மாதிரி அதே டாட்டிக்ஸை இங்கே யூஸ் பண்ணுறா அந்த பொண்ணு குள்ளச்சி, ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறா குள்ளச்சி, இந்த வேளச்சேரி பொம்பளை, அதுக்கப்புறமேட்டு இவங்க அந்த ஆன்ட்டி சின்ன வயசுலேருந்தே இதுங்களுக்கு காசு உதவி பண்ணி 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 அவங்க வாழ்க்கையை தொலைச்சாங்களே அந்த ஆன்ட்டி, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இந்த வேளச்சேரி பொம்பளையோட அம்மா, ஓகேங்களா. அம்மாவா இன்னொரு சித்தின்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த ரூமில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கங்க. எங்கே அந்த சின்ன ரூமில் அத்தனை பேரும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? தூங்கிறதுக்கு இல்லை, அந்த இடத்துல தூங்கக்கூட முடியாது, அவ்வளோ சூடாக இருக்கும், தூங்கவே முடியாது. ஏசி ரூமில் நானும் எங்கள் அம்மா 3 பேர் தான் கட்டில், கீழே வந்துட்டு ஒரு 4 பேர் படுக்கலாம், 3 பேர் படுக்கலாம். ஏன் வரல? இன்ட்ரெஸ்டிங் காசப்பிங்கில் இன்ட்ரெஸ்டிங் கதையை வந்து காசப் பண்ணணும், காசப் பண்ணி அதை க்ரியேட் பண்ணணும், அதை க்ரியேட் பண்ணி அதுக்கான ஏதோ ஒரு சொல்யூஷன் பார்க்கணுன்றதுக்காக இந்த பொண்ணு அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி கீழே படுத்துட்டுருக்கு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. எந்திரிச்சு கரெக்டாக நான் 10:30 மணிக்கு கதவு சாத்திட்டேன், நான் உள்ளே போய் படுத்துட்டு. இதுங்களும் அந்த ரூம்குள்ளே போயிடுச்சுங்க. சத்தம் போயிட்டே இருக்குது, பேசுகிற சவுண்டு போயிட்டே இருக்குது. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், ஏதோ வத்தி வைக்குது போல், ஏதோ கதையாக சொல்லுது போல், அதுங்களும் அந்த கதையெல்லாம் நம்பின்னு இருக்கோங்க, எக்கேர் கேட்டேன்னா போதுங்க, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அப்பப்போ அதுங்க அனுபவிக்கும் போது ஒன்று உணர்ந்தால் உணர்றவங்க, இல்லாட்டி அனுபவிச்சுட்டு போதுங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். இது வந்து ப்ரொலாங் ஆகுது 12:30 வரைக்குமே அந்த பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. இதுங்க தான் ஃபஸ்ட்டு போச்சுங்க. ஆக்சுவலாக 10 o'clock போயிடுச்சுங்க, தூக்கம் வருது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 10:30 மணிக்கு நான் என் ரூம்குள்ளே அரை மணி நேரம் கழித்து நான் எல்லாம் தூங்கிடுச்சு, எல்லாம் படுத்துருச்சுங்க, கதவு சாத்திக்கிச்சுங்க. 10:30 மணிக்கு நான் எல்லாத்தையும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு என் ரூமில் வரேன். ஸோ அந்த டைம்லேருந்தே 12:30 வரைக்குமே இதுங்க பேசிக்கிட்டு தான் இருக்குங்க. சரி, நான் 12:30 மணிக்கு மேலே எனக்கும் வந்துட்டு வேண்டாம், ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்குங்க, நம்ம என்னான்னு பேசுறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தேவையில்லாதது, சரி தூங்கிடலாம், எதையும் யோசிக்க தேவையில்ல, பேசுனா பேசின்னு போகுது, ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் காலையில் 3:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். 3:30 மணிக்கு நானே அலாரம் வச்சு எந்திரிச்சு குழந்தை எங்கள் அம்மாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினேன். போய் டக்குன்னு மிச்சம் இருக்க காய்கறி எல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் தண்ணியிலெல்லாம் போட்டு அந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு ஃபுட்டியாக உருளைக்கிழங்கெல்லாம் கொதிக்க விட்டு ஒரு ஃபுட்டாக ரெடி பண்ணுறதுக்கு குலாப்ஜாம் வேறு பண்ணணும், ஓகேங்களா, வரவங்களுக்கு ஸ்வீட் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த குலாப்ஜாமாவும் பிசைஞ்சு எல்லாத்தையும் பதம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். 3:30லேருந்து சமையல் வேலை ஆரம்பிக்கிறேன் காலையில் விடிகாத்தால். அப்போது இதுங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்குதுங்க. 5 மணி 5:30 மணிக்கா 6 மணிக்கு ஒன்று எந்திரிச்சு வருதுங்க. எப்போ எந்திரிச்சே? நான் சொன்னேன், நான் 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன், எதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணமோ அதை பண்ணி வச்சுட்டேன், இதெல்லாம் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ண வேண்டிய பொரியலுங்க, அதுக்கான காய் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன்.
காலையில் டிஃபனும் செஞ்சேன், மதியானத்துக்கு லஞ்சுக்கு அந்த பால்வாடி முடிஞ்ச உடனே சாப்பாடு செய்கிறதுக்கு அத்தனை வகையான சமையலும் நான் மட்டுமே தான் செஞ்சேன். ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க சித்தி செஞ்சாங்க. யார் இருக்கிற எத்தனை பொரியலும் குலாப்ஜாம் ஸ்வீட்டு முதல் கொண்டு எல்லாமே நானே. ஓகேங்களா. அந்த சாம்பார் மட்டும் அவங்க சித்தியை வைக்க சொன்னேன். அவங்க சித்தி நல்லா சமைக்குவாங்க. ஸோ சாம்பார் மட்டும் நீங்கள் வைங்க, வேறு எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லிச்சு. அது எதுனா பொரியலா இல்லை ஏதோ ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லிச்சு. என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, என் தரப்புலேருந்து நான் வந்து நல்லா அழகாக பண்ணிட்டேன், க்ளீனாக நான் யோசித்து வச்சதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன எல்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டேன். பெட்ரூமில் உட்காந்துட்டு இருந்தேன். இவங்க பெரியம்மா வந்தாங்க. குளித்து குழந்தையும் குளிப்பாட்டி அவனுக்கு பவுட்ரு போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பெரியம்மா வந்துட்டு, என்ன ஈஸ்வரி, என்ன ஒரு மாதிரி இருக்கிற அப்படிங்கிறாங்க. இறந்து போயிட்டாங்கல்ல அவங்க. அப்போ நான் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படிங்கிறேன். சொல்லுமா, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி இருக்க ஈஸ்வரி, எல்லாரும் வந்த நேரத்துக்கு அழுது என்ன எதுக்கு அழுகுற நீ, நல்லா தானே இருந்த, எதுக்கு நீ அழுகுறன்னா தெரில, ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தினால அழுதுட்டு இருந்தேன் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு. என்ன அழுகுற, குழந்தைய வச்சிட்ருக்க அம்மாலாம் இப்படிலாம் அழுகக்கூடாது அப்படி இப்படின்னு அந்த ஆண்டி ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்க. பேசிவிட்டு அந்த ஆண்டி சொல்கிறாங்க, ஈஸ்வரி, யார் என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போதும், உன்னோட உதவி தன்மை யாருக்குமே இல்லை, உன்னோட மனசு இங்கே யாருக்குமே இல்லை, நீ யாரை பற்றியும் வருத்தப்படாத, உன்னை நம்புகிறவங்கள நீ நம்பு, அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்லின்னு இருக்காங்க. அப்போ நான், இல்லை ஆண்டி, எனக்கு வேறு ஃபர்தராக அதை பேச தேவையில்லையா, ஏன்னா இங்கேயும் அங்கேயும் ஆளுங்க போய்ட்டும் வந்துட்டும் இருக்குதுங்களா. நானும் இந்த ஆண்டியும் பேசுகிற இடத்துல இந்த பொண்ணு வருது, குள்ளச்சி வரா, வந்து நிற்கிறா, வெக்கமே இல்லாமல் நிற்கிறா. இந்த ஹேபிட் இந்த ஆளுக்கும் இருக்குங்க, நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். ரீசெண்டாக இருக்குது. நம்ம இப்போ யார்கிட்டயாவது ஃபோனில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பக்கத்தில் வந்து நிற்பாங்க, காது கேட்காத மாதிரி நின்று எங்கேயோ பார்ப்பான். ஆக்சுவலாக வந்து அவனோட கவனம்லாம் நம்ம என்ன பேசுகிறோம் ஃபோன்லேருந்து, அந்த ஃபோனில் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன மாதிரி பேசுகிறோன்றத ஒட்டி கேட்குறதுக்காக நம்மக்கிட்ட வருவான். வெக்கமே இல்லாமல் வரும். இப்போ யாராவது நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம தள்ளி தானே நிற்போம். இப்போது நான் பேசுகிறேன் ஃபோனில், யாராவது பக்கத்தில் வராங்க, நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போகிறோம், நம்மளுக்கு இவங்க வந்து டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா நம்ம வந்தோடனே அவங்க தள்ளி போகிறாங்களே, சரி விடு நம்ம எப்படிக்கா போயிடலாம் அப்படின்னு தானே நார்மல் ஹியூமன் பீயிங் நினைப்பாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ண அந்த ஆள் வந்து அப்படி இல்லை. ஐயோ, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுங்க, இப்படிப்பட்ட சில்லற பையனாவன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் ஃபோனில் பேசிகிட்ருக்கேன், நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்றதுக்காக அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே வந்து ஒரு தடவை என் பக்கத்தில் நிற்கிறாங்க. எப்போது எனக்கு கோவிட் அட்டாக் ஆனும்போது, நான் அந்த ஹாப்பினஸ்ன்ற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அப்புறம் தான் நான் ஒன்று யோசித்து பார்த்தேன், இதுதான் ஃபஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்கானான்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட நான் ஃபோன் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து எங்கேயோ பார்க்குற மாதிரி பக்கத்தில் நிற்பான், ஏதோ பண்ணுற மாதிரி பக்கத்தில் நிற்பான், ஃபோனை நோண்டுற மாதிரி பக்கத்தில் நிற்பான். எனக்கு அப்போல்லாம் கெஸ் பண்ணவே முடியல. இந்த பேசாத தருணம் இப்படி பண்ணான் பாருங்கள், அப்போ தான் எனக்கு வந்து ஷாக்கிங் ஆகிடுச்சு. அதே வேலையை தான் அந்த பொண்ணு பண்ணான். இது எல்லாமே அவங்க ஆத்தா கிட்டேருந்து 2 பேருக்குமே ஜீனு உடம்புல அந்த செயல் ஆகுது. ஓகேங்களா. அந்த பொண்ணு நானும் இவங்க பெரியம்மா பேசிகிட்டு இருக்கோம், வந்து நிற்கிறாங்க வெக்கமே இல்லாமல். ஒன்று நீ ஏதாவது ஒரு வேலை பண்ணணும், தெரியாத மாதிரி கேட்குறதுக்கு, கரெக்டாக அப்படியே வந்து ஜடம் மாதிரி நிற்கிது முன்னாடி. நான் உடனே கம்முன்னு ஆகிட்டேன். மீனாண்டி, சாரி அந்த ஆண்டி பேர் வேண்டாம், ஆண்டி நீங்கள் போங்க அங்கே, நீங்கள் அங்கே போய் உட்காருங்க, சாப்பிடுங்க போங்க, நீங்கள் கிளம்பலையா, நீங்கள் இந்த மாதிரி மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, 4 பேருக்கு வர நேரத்துக்கு போகிற நேரத்துக்குலாம். எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு பாலுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்து ஒருத்தங்களாம் வந்துட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ரூம்குள்ளே வந்துட்டேன். அந்த நேரத்தில் இந்த பொண்ணு, நான் மீனாண்டி, அந்த ஆண்டி வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. அந்த ஆண்டி என்கிட்ட பேசும்போது அந்த ஆண்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஆண்டி வந்து எனக்கு ஏற்கனவே அந்த ஆண்டி சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த பொம்பளையை பற்றி, இவகிட்டலாம் யாராலையும் குப்பை கொட்ட முடியாது ஈஸ்வரி, ஒரு மாதிரியான பொம்பளை இவ, அவள் அங்கே வேலை பார்க்குற இடத்துலையே அப்படி தான் எல்லாருக்கிட்டேயும் பகை வச்சுட்டு இருப்பாள் அப்படின்னு. யாரை, இவங்க இந்த இந்த நான் கல்யாணம் பண்ணல அந்த பொம்பளை, அந்த கல்யாணம் பண்ண ஆளோட அந்த அவங்க அம்மாவை, ஓகேவா. வேலை பண்ணுற இடத்துலலாம் கூட இப்படி தான்,
இங்கேருந்து அங்கே சொல்லி அங்கேருந்து இங்கே சொல்லி சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு வேலை அவளுக்கு. அவகிட்டலாம் யாராலையும் குப்பை கொட்டவே முடியாது. 5 பைசா அவகிட்டேருந்து வாங்க முடியாது. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு இந்த ஆண்டி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த ஆண்டியை ரொம்ப கேஷுவலாக தான் பேசிகிட்ருக்கோம். அப்போ நான் அந்த ஆண்டியை வந்து இந்த பொம்பளை என்ன சொல்லி, நீங்கள் போய் சாப்பிடுங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பிட தெரியும். ஏன்னா குழந்தைய அவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் சாப்பிட தெரியும். நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்ச்சு பாருங்கள். எனக்கு சுருன்னு ஏறிச்சு. எங்கேருந்து அந்த கோவம் வருமோ எனக்கு தெரியல. ஆண்டி நீங்கள் போய் சாப்பிடுங்க ஆண்டி நீங்கள் போய் சாப்பிடுங்க ஆண்டி, நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னேன். ஏய் இங்கே வா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் அவங்க குரல் விட்டேங்க. ஏய் நில்ல, என்ன நினச்சிட்டு இருக்கேன் நானும் பார்த்து செம்மங்க. அதெல்லாம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் அதுங்க அவ்வளோ கொடுமை பண்ணதுக்கு, அவ்வளோ விஷயங்கள் செயல் பண்ணதுக்கு, செகண்ட் டைமும் ஒரு தடவை நான் வந்து அதை ரைடு விட்டேன். நல்லா அடிக்கவே போயிட்டேன். நான் என்ன பண்ணேன், ஏய் நில்றி, நானும் பார்த்துட்டுருக்கேன், என்ன நினச்சிட்டுருக்கேன், நானும் வந்ததுலேருந்து இன்னும் 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி சைலண்ட்டாக கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணு பயந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறேன்ல, எவ்வளோக்கு எவ்வளோ டம்ப் பண்ணி வச்சுருந்தேனோ. இல்லை நானும் பார்த்து அப்படியே கத்திக்கிட்டே போயிட்டேன். நான் எல்லாம் சொந்தக்காரங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரையும் அவங்க வீட்டு ஆளுங்களும் வந்திருக்காங்க. அவங்க மாமியார், அவங்க மாமனார், அவங்க நாத்தனார் எல்லாம் வந்திருக்குதுங்க. நான் யாரையும் கவனிக்கலையே. வந்து நல்லா வம்ப வாங்கி கட்டின்னு ஓடிச்சு. என்ன பண்ணேன், நேராக போயிட்டேன் சவுண்டு விட்டு. அதுக்கு ஏன் தான் வாயை திறந்தனோன்னு ஆகிட்டுருக்கோம். அது ஏன் அது வாயை திறந்துச்சின்னு இருக்கும் அதுக்கு. இல்லை நானும் பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து எனக்கு கிட்டத்தட்ட 2.5 மாதங்க ப்ரெக்னென்சியில் வந்தேங்க. நான் ப்ரெக்னென்சியில் வந்தப்போ 4 நாள் அமைதியாக இருந்தாலுங்க. 4ஆவது நாளுக்கு அப்புறமேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாலுங்க, சைலண்ட்டாக பண்ணாலுங்க ஒன்றும். அந்த ஆள் கூட நான் அதே மாதிரி ப்ரெக்னென்சியில் நான் தெரிச்சிட்டு ஓடினேன். நான் நைட்டானா அழுவுவேங்க. எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. எனக்கு அவ்வளோ வயிற்றறிச்சலோடு இருந்தேன் நான் இந்த வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறமேட்டு நான் அங்கேருந்து தெரித்து ஓடினேன். நான் 7ஆவது மாதம் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே நான் தெரித்து ஓடினேன். என்னால் இதுக்கு மேலே குப்பை கொட்ட முடியல இந்த வீட்டில், என்னால் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆள்கிட்ட கெஞ்சி நான் அங்கேருந்து கிளம்புனேன். எனக்கு உடனே டிக்கெட் போட்டு கொடு ப்ளீஸ், நான் ஹாஸ்டலில் போய் தங்கி 7ஆவது மாதம் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்கு தெரியாத மாதிரின்னு சொல்லிட்டு கெஞ்சி போனேன் நான். இந்த ஆள் போயிட்டான். ஃப்ளட்டில் என் குழந்த பிறந்துருச்சு, மாட்டிக்கிச்சு. எங்களால் சர்வை பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுங்களா கூப்பிட்டுச்சுங்க. நான் அப்போ கூட எங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட சொன்னேன், இல்லை அதுங்க டேஞ்சரான ஆளுங்க, நான் போக மாட்டேன், என்னை விடாதுங்க. அதுங்க குழந்தைய வச்சுக்கிட்டுலாம் நம்மளால் சமாளிக்க முடியாது அதுங்க பண்ணுற விஷயத்துக்கெலாம். எங்கள் வீட்டில் அத்தனை சொன்னாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறதுங்க எல்லாம் என்னை பிடிச்சி திட்டி, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத, ஒழுங்காக அந்த அதுவும் அந்த வீடு உனக்கு தான் உரிமை, போ, நீ தான் மருமகள், அவள் வந்து அவள் வீட்டுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் வாழ்கிறதுக்கு தான் அவளுக்கு வந்து இது ரைட்ஸு, நீ போ, உனக்கு இல்லாத ரைட்ஸ் அவளுக்கு இல்லை, போன்னு சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நானும் மல்லு கட்டுறேன் இங்கே. என்னை அப்படி இருந்தும் வந்து சுச்சுவேஷனில் இந்த ஆள் பேசினா பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணவன், எதுவும் நடக்காது, நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு நீ குழந்தைய பார்த்துட்டு இரு, தயவுசெய்து நீ எதுவும் இது பண்ணாத, உங்கள் அக்காலாம் என்னை திட்டுறாங்க, தயவுசெய்து போன்னு. இந்த ஆளோட நம்பிக்கை, ஹோப்பு, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சேன். அந்த வீட்டுக்குள்ளே கால் வச்சேன்னா அப்பா எல்லாத்தையும் நான் போட்டு உடச்சேங்க. அந்த பால் உடியில் இதுவாக வந்துச்சு, என்னை அந்த இடத்துக்கு தூண்டி விட்டுருச்சுங்க. செம்ம ரைடு விட்டேன். அவங்க மாப்பிள்ளை ஒரு வார்த்தை பேசலை. ஏன் ஒரு வார்த்தை பேசலை? பொண்டாட்டி மேலே, பொண்டாட்டி ரொம்ப நல்லவளாக இருந்தால், இன்னும் தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை நீ எய்த்து பேசுவேன், என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை அப்படி பேசுவேன், இப்படி பேசுவேன் அப்படின்னு ஒன்றுமே பேசலை. ஏன்னா அந்த ஆளுக்கு அந்த பொம்பளையை பற்றி தெரியும், இந்த பொண்ணை பற்றியும் தெரியும். அவனுக்கு அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. என் வாழ்க்கை, அதாவது ஈஸ்வரின்ற கேரக்டரோட வாழ்க்கை எப்படியாவது போனால் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து என் வாழ்க்கை வந்து சேஃபாக, சண்டை பிரச்சனை தொந்தரவு இல்லாமல், இதுங்கிட்ட வாயை கொடுக்க முடியாது. பஜ்ஜேரிங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உண்மைன்னு நம்மக்கிட்டே கவுத்து டால்ட்டி காட்டி வாழ்க்கை நடத்துதுங்க. இது மாதிரி இடத்துல வாயை கொடுக்க முடியாது, நம்ம கம்முன்னு இருக்கலாம்னு அவன் புருஷங்காரன் அவ்வளோ பெரிய சண்டையிலையும் அமைதியாகவே நிற்கிறான். இந்த பொண்ணுக்கு ஏன் தான் வாயை திறந்தோன்னு கண்டிப்பாக ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அமைதியாக பூனை மாதிரியே பேசுகிற அந்த பொம்பளை, இவங்க அம்மா புடவி அந்த கொலா சண்டையில் போவாங்க தெரியுமா, அந்த வேசற்பாடி அந்த பக்கம்லாம் நான் பார்த்துருக்கேன், கொலா சண்டையெல்லாம் பார்த்துருக்கேன்.
பஸ்ஸுக்கு ஒரு தடவை நிற்கும் போது இந்த துணியை அப்படி சொருவி இப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீனை அந்த பொம்பளை பண்ணி அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அடிப்பாவி நதோ ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி பேசுவாளே, ஒன்றும் தெரியாத இது பாப்பா மாதிரி இருப்பாளே, இந்த மாதிரி ஒரு பஜரி தடம் உனக்குள்ளே இருக்கா, அப்படியே ரவுண்டு கட்டி அடிக்கிற பொம்பளை மாதிரி வந்தாங்க. எனக்கு இன்னும் அது கண்ணில் நிற்குது. அது புடவையை தூக்கி சொருவுனதும், அது இப்படி நெஞ்ச நிமித்தின்னு வந்ததும், அந்த ஆயா இந்த நான் கல்யாணம் பண்ண ஆளோட அம்மா, எனக்கு அதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கு. நல்லா கத்தி விட்டேங்க. ஒன்று விடாமலாம் சொல்லணும். நான் ஃபுல்லாலாம் சொல்லலை. ஃபுல்லாக சொல்லணும்னு வச்சுக்கலாம், அந்த நாள்லாம் எனக்கு பத்தாது அதுங்க பண்ண விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு. ஆனால் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மனசில் வந்தது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். அறிவில்லை நாயங்களா, என்னை வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக என்னை துரத்துனீங்களே அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து லோனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு. லோன்னு ஒரு இஎம்ஐ கட்டியிருப்பீங்களாடி? ஒரு இஎம்ஐ எவ்வளோன்னு தெரியுமாடி உங்களுக்குலாம்? என்றைக்கு இஎம்ஐ டேட்டுன்னு தெரியுமாடி? ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே 6 மாதம் கழித்து உங்கள் பிள்ளைக்கு கூப்பிடுற, அது வரைக்கும் 6 மாதமாக உன் பிள்ளைக்கு ஒரு ஃபோன் இல்லை. சாப்பிட்டியா, தூங்குனியா, சம்பளம் வந்துருச்சா, ஒரு ஃபோன் இல்லை. சம்பளம் ஆனால் டைம் ஆனால் மாதம் போட்டுருவான். அந்த சம்பளம் டேட்டு மட்டும்தான் பேசுவானாம் அந்த பொம்பளை. அதுவும் ரெக்கார்டிங்கில் இருக்கோங்க, எடுங்க. அந்த ஆள் நான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக லோலோன்னு அலைஞ்சேன் பார்த்தீங்களா, சேல்ரி டேட்டு மட்டும்தான் அந்த பொம்பளை கையிலேருந்து அவங்க பையனுக்கு கால் போகும். சேல்ரி டேட்டுக்கு முன்ன இல்லாட்டி பின்ன வந்துருச்சா போடுறியான்னு கேட்குறதுக்கு தான் போடும். மற்றபடி நீ வந்து மற்ற வாரங்கள் எல்லாம் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எங்கே போகிற, என்ன வர, எப்படி இருக்குது உடம்பு, அந்த மாதிரி. அம்மா கேரக்டரே இல்லையே இந்த பொம்பளை தான் ஐட்டம். அந்த பொம்பளை வேறு மாதிரி கேரக்டருங்க. அந்த பொம்பளை வேறு மாதிரியான கேரக்டர் அது. நம்ம இவனுக்கு உண்மையாக இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த உண்மையாக இருந்ததுக்கு தான் வந்துட்டு பிரயோஜனம் இல்லாத தருதலைக்கு உண்மையாக இருந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒதுக்கி விட்டுட்டாருன்னு தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா நான் நிறைய சொல்கிறேன், இதில் வந்து நான் இன்றைக்கி ஒதுங்கி நிற்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு பக்கம் கடவுளோட செயலும் தான். அது வந்து ஒரு பிளஸ்ட்டு. நான் நிஜமாலே நல்லவளாக இருக்க போய் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து காமிச்சு கொடுத்து நீ நல்லபடியாக இருக்கிறதுக்காக தான்றது வந்துட்டு என்னை உணர்த்துறாரு. அந்த இடத்துல இருந்தேன்னா சுடுகாட்டுக்கு நடுவில் நிற்கிற சம்பவம் தான். சாக்கடை ஒரு பக்கம், சுடுகாடு, இந்த இதுங்க எல்லாம் வந்து ஒரு பாவப்பட்ட ஜென்மங்க. அதாவது செத்துட்டு பூமியிலேயே தான் அதுங்கள ஆத்மா கூட சுற்றிக்கிட்டு இருக்கும் கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு. அதுங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த மேலே சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களே தவிர இதுங்களுக்கெல்லாம் எந்த காலத்தை கொண்டும் சொர்க்கத்துக்கெலாம் காலை வைக்க முடியாதுங்க. பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் கொடுமையோடு தான் அந்த கண்ணீரோடு தான் அதுங்களை சாவே நடக்கும் அந்த மாதிரி. அப்போது செம்ம சண்டை போட்டேங்க. யாருக்குமே ஒன்று வந்து அங்கே பெரிய பிரச்சனை தான் தருமாங்க, ட்ராபேக்கு லாங்குவேஜ். எனக்கு மலையாளம் ஃப்ளூயண்ட்டாக தெரியாது, அதுங்களுக்கு தமிழ் ஃப்ளூயண்ட்டாக வராது. ஆனால் இவங்க புருஷனுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னொன்று தெரியுங்களா, இந்த ஜான்வரி மந்த், அதாவது இந்த ஆள் நான் குழந்தைய ஃப்ளட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த வீட்டில் தங்க போகும்போது நவம்பர் 15 போனேன்னா, அந்த நவம்பர் அந்த டிசம்பர் மாதம்லாம் கூட நல்லா பேசுவாங்க அந்த ஆளுங்க. என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிலாம் நல்லா பேசிகிட்டு இருந்த ஆளுங்க கரெக்டாக ஜான்வரி மாதம்லாம் என் பையனுக்கு பாலுடி நடக்குதுல்ல, அந்த ஆள் ஒருத்தன் தான் கொஞ்சம் நல்ல மரியாதையாக, இவங்க அப்பாவும் நான் கல்யாணம் பண்ண ஆளோட அப்பாவும் இந்த ஆளும் தான் 2 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில். அடிஷ்னலாக இந்த பொம்பளைங்களை தவிர, இந்த 2 பொம்பளையை தவிர அவங்க 2 பேரும் நல்லா பேசுவாங்க. ஆனால் இவங்க அப்பா கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான் இந்த ஆள். இந்த ஆளும் லைட்டாக சேஞ்ச் ஆச்சு. இந்த குள்ளச்சியோட வீட்டுக்காரன் எந்த அளவுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து நல்லபடியாக பேசிகிட்டு இருப்பானோ, அந்த என் குழந்தைக்கு பாலுடி நடக்கிற அந்த மாதம் ஃபுல்லாகவே என்னை பார்த்தா ஒரு இளக்காரமாக தாங்க பார்ப்பானே. நான் அப்படி நான் வரேன்னா கூட என்னை பார்த்துட்டு அப்படி டிவியை பார்த்துட்டு இருப்பான். நான் வர்றதை பார்க்காத மாதிரி. எந்த அளவுக்குங்க ஹர்ட் ஆகும், அந்த ஆள் மேலே ஒரு தனி மரியாதை வச்சுருந்தேன் நான். எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும். ஆட தருதலை பிடிச்ச நாயே நினச்சிக்கிட்டேன் நான். ஆமாம், இத்தனைக்கும் என்னோடய வயசில் பெருசுங்க. அதோட புத்தி பாருங்க, கோயிலில் கிடக்கிற சில்லறை மாதிரி. சில்லறையே தாங்க அதுங்க.
கோயிலில் கிடக்கிற சில்லற மாதிரியே தான் அவனோட பிஹேவிங் இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த 2 நாய்ங்க இருக்குது பார்த்தீங்களா, அண்ணன் தங்கச்சிங்க, திருடுங்க, அடுத்தவங்க தலையில் மிளகா அரைச்சி குடும்பம் நடத்துறதுங்க, அதுங்களோட வயசோட பெரியவன் தான் இவன் இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்தால் மாப்பிள்ளை. அவனுமே அப்படி தான் அப்படி பிஹேவ் பண்ணாங்க. அந்த இம்மெச்சோர்டான கேரக்டரை அப்போ தான் நான் பார்க்குறேன். அப்போனா இந்த பொம்பளை எவ்வளோ சொல்லியிருப்பா, என்னென்ன கதையை சொல்லியிருப்பா. என்கிட்ட டைரெக்டாக என் காதுக்கு எதுவுமே வரல. ஆனால் இந்த இடத்துல நான் பொதுவாக எல்லாருக்குமே, இதை யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாருக்குமே, என் பையனுக்கும் நான் அதுதான் சொல்லி நான் வளர்ப்பேன். எந்த காரணத்தை கொண்டும், இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எந்த காரணத்தை கொண்டும் எப்போவுமே சரி லைஃப்பில் நீங்கள் ஒரு பிளஸ்டாக இருக்கணும். உங்களை நம்பி ஒரு ஜீவன் பிறக்குது, அந்த குழந்தையும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கடவுள் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. கேட்பாரு பேச்சை கேட்டு நடக்காதீங்க. சுய புத்தி வேலை செய்யலைன்னா மூடிக்கிட்டு இருங்க. சுய புத்தி வேலை செய்யலைன்னா மூடிக்கிட்டு இருங்க. கேட்பார் பேச்சை கேட்டு மட்டும் உங்களோட வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்காதீங்க. உங்களோட தலையெழுத்தை நீங்கள் நல்லவங்களாகவே கூட பிறந்திருப்பீங்க. இந்த மாதிரி நாசமாக போன நாயங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு பாவப்பட்ட ஜென்மத்தோட சாபத்தை நீங்களும் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் நாசமாக போக போகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இந்த ஆளும் அந்த வேலையை தான் பண்ணான். அந்த ஜான்வரி மந்த்து ஃபுல்லாகவே என்னை ஒரு மாதிரி தான் பார்ப்பான், பேச மாட்டான். அவன் அப்படியே தப்பி தவறி என்னை பார்த்து சிரிச்சிட்டானா அது அபூர்வமாக இருக்கும். எனக்கெல்லாம் அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு அவனோட பிஹேவியர்லாம். சீரியஸாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த வீட்டில் எனக்கு பர்த்டே வருதுங்க, ஜான்வரி 2. இந்த ஆள் இது பால்வடி ஃபங்க்ஷன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். பால்வடி ஃபங்க்ஷனில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சா, செம்ம சண்டை. அதுக்கப்புறம் அழுன்னு அழுவுறேன். என்ன பண்ணுறேன், எனக்கு அதுக்கு மேலே இருக்க முடியல. எங்கள் அப்பா வந்துட்டாருங்க அங்கே ஊர்லேருந்து. நான் கூட சொன்னேனே, எங்கள் அப்பா இந்த பொம்பளை செயினை எங்கள் அம்மா போடட்டோன்னு நான் வாங்கிட்டு வந்த செயினை எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பாட்ட கொடுத்துச்சின்னு. ஸோ எங்கள் அப்பா வந்திருந்தார். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னது லோனுங்குது, என்ன நகைந்து, என்னன்னா சொல்லி ஒன்றுமே புரியலையே, நம்மளுக்கு தான் இதோட வாழ்க்கை எதுவுமே தெரியாது, எதுவும் ஷேர் பண்ணாதேன்னு அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்காரு அவரும். எங்கள் அம்மாவும் அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த வீடுக்கு முக்கால்வாசி பேருக்கு யாருக்குமே எதுவுமே புரியல. இதுங்க மட்டும்தான் இந்த சென்னையிலேருந்து இங்கே கோழிக்கோடில் போய் நின்னதுனால இதுங்களுக்கு மட்டும்தான் அந்த தமிழ் கிளாரிட்டியாக ஃபுல்லாக புரியுது. இன்னொன்று, இந்த ஆள் நான் கல்யாணம் பண்ண ஆள் எங்கள் அக்காட்ட பேசுகிறான் துபாயிலேருந்து. என்னன்னு, நல்ல வேலை அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தமிழ் தெரியாது, அதனால் ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கான். அசிங்கமாக தானே பட்டிருக்கான் அவன். தமிழ் தெரிஞ்சிருந்ததுன்னா இதுங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிட்டுருக்கோன்னு இன்னும் அசிங்கப்பட்டிருக்கோங்க அதுங்க. ஆனால் இந்த வார்த்தையை எங்கள் அக்காட்ட சொல்லியிருக்கான். நல்ல வேலை அங்கே இருக்கவங்களுக்குலாம் யாருக்கும் தமிழ் தெரில. எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு கூட கொஞ்சம் தான் தெரியும், அந்த ஆளுக்கு கூட ஃபுல்லாலாம் தெரியாது. அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான், தமிழ் படம்லாம் பார்ப்பான், எல்லாம் பண்ணுவான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். ஆனால் ஃப்ளூயண்ட்டாக தெரியாது, அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தையை இவன் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபோன் கான்வர்சேஷன் தாங்க. மார்னிங்லேருந்தே சாப்பிடலங்க, வெறும் வேலை 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 வேலை, குளிக்கிறது, குழந்தைய ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டுருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, எனக்கு அந்த இடத்துல நிற்க பிடிக்கலங்க, அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. என் கையில் 300 ரூபாய் இருந்துச்சு, 300 ருபீஸ் இருந்துச்சு. குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு கூட போடலைங்க. அவ்வளோ வயிற்றெரிச்சல், அவ்வளோ அழுவை, அவ்வளோ மனசு வலி. ஸ்பாட்டில் எனக்கு போனோங்க, அந்த வீட்டை விட்டு வெளில ஸ்பாட்டில் எனக்கு போகணும். என் குழந்த வெறும் நகையை மட்டும் போட்டுக்கிட்டு, பேம்பர்ஸ் போட்டுக்கிட்டு அந்த தொட்டிலில் படுத்துன்னு இருக்கான். ஒரு டவலை எடுத்தேன், குழந்தைய சுற்றினேன், பேம்பர்ஸோடு அந்த குழந்தைய சுற்றினேன். பால்பொடி கீழ்பொடி எதுவும் எடுக்கலை, லாக்டோடாக்ஸ் எதுவுமே எடுக்கலை. நேராக அந்த நான் ட்ரெஸ்ஸை மாற்றினேன், ஒரு சல்வாரை போட்டேன். அந்த புடவையை போட்டுட்டு இருந்தேன்னா அதை கழட்டி போட்டு ஒரு சல்வாரை போட்டேன். குழந்தைய தூக்கிட்டு நேராக அவங்க வீடு மேலே ஏறி, மேலே போனால் ஆட்டோங்கெல்லாம் வருங்க, போயிட்டேன் நான். இந்த குள்ளச்சியோட வீட்டுக்காரனோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் அவர். சீரியஸாக ரொம்ப தெய்வத்துக்கு, கடவுளுக்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்கிற ஒரு மனுஷன் அந்த மனுஷன்.
அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, இவங்க சித்தி பின்னாடி இந்த அவங்க அவங்க 2 பேர் மட்டுங்க என் பின்னாடி வந்துட்டாங்க. மற்ற ஒரு காக்கா கூட என் பின்னாடி வரல. குழந்தைய தூக்கிட்டு எங்கேயோ ஓடுறா, இப்படி பண்ணுறாளே, அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. அப்பா ஒளிஞ்சுது சனிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து உட்காந்துட்டு இருக்குதுங்க அங்கே. நான் என்ன பண்ணேன், குழந்தைய தூக்கிட்டு மேலே வந்துட்டேன். அவங்க 2 பேருமே யார் இந்த இந்த குளச்சியோட மாமனார், அந்த ஆளோட இவங்க குளச்சி வீட்டுக்காரனோட அப்பா. ஈஸ்வரி, நான் சொன்னால் கேட்பல்ல நீ, நல்ல பொண்ணு இல்லை நீ, வாம்மா வீட்டுக்கு வாம்மா, தப்பான முடிவுமா, எங்கேயும் போகாதம்மா, நீ இருக்க வேண்டிய வீடுமா இது, நீ வாம்மா வாம்மான்றாரு. நீ தாம்மா இந்த வீட்டில் இருக்கணும், நீ தான் இருக்கணும், குழந்தைய அழுவாதம்மா, அதெல்லாம் குழந்த பாவம்மா, இந்த சாபம்லாம் வந்து அவங்கள போய் சேரும்மா, வாம்மா வாம்மான்னு. நான் இல்லை, என்னால் அங்கே வர முடியாதுச்சா, என்னால் வர முடியாதுச்சா, வேணாச்சா அப்படின்னு சொல்லி அப்புறம் அழுவுறேன் பயங்கரமாக, செம்மையாக என்னால் வர முடியாதுச்சான்னு. அவரும் வந்து கையை பிடிச்சி, வாம்மா ப்ளீஸ் வா, நான் சொல்கிறத கேளுமா, குழந்தைய பாருமா, குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லைம்மா, டவலை போட்டுருக்கம்மா, வாமான்னு. அப்புறம் இவங்க அம்மாயியும், வா ஈஸ்வரி, சொன்னால் கேளு ஈஸ்வரி, ஈஸ்வரி எனக்கு எல்லாம் தெரியும் ஈஸ்வரி, எனக்கு நான் உன்னோட நிறைய பார்த்துருக்கேன் ஈஸ்வரி, வா ஈஸ்வரி, எதையும் மனசில் எடுத்துக்காத ஈஸ்வரி, எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும், வா வான்னு. நான் வரமாட்டேன், நான் திருப்பி உங்கள் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அவங்க ஓடிடுவாங்க, அவங்களாலேயும் இருக்க முடியாது. எங்கள் அம்மாலாம் ஒரு மாதமாக அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்குது அந்த வீட்டில். நான் தான் சமாதானப்படுத்தி வச்சிட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் அந்த பொம்பளை மாதிரி ஒரு பஜேரியாக இருந்தால் எல்லாத்துக்கும் அந்த பொம்பளை வாய மூடியிருக்கும். எங்கள் அம்மா பிறந்த வயிறு நல்ல வயிறு, இந்த பொம்பளை பிறந்த வயிறு சரியில்லை போல். இந்த இடத்துல வந்து அவங்களும் இருக்க மாட்டாங்க, அவங்க கிளம்பிடுவாங்க. நான் இந்த இடத்துல அந்த மண்ணை இன்னொரு தடவை நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஒரு ஆட்டோவும் வந்துச்சு. அச்சா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அச்சா, குழந்தைக்கு துணி கூட இல்லாமல் டவல் போட்டு தான் போகிறேன், எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது, நான் இப்படியே போயிடுறேன் அச்சா, நான் பார்த்துக்குறேன் அச்சான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக எங்கே போகிறேன், குழந்தையோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு நகை எடுக்கலை, ஒரு நகை விடல. அந்த குழந்தைக்கு கிஃப்டாக வருது பார்த்திங்களா நகை, அதை கூட விடல. ஏன்னா இந்த குடும்பத்தோட ஆரம்ப டார்கெட்டே வந்து அடுத்தவங்களோட பணம், நகை, சொத்து, இது 3 தான். இந்த குடும்பத்தோட டார்கெட்டே இது தான். உனக்கு வந்து நீ வேலை செய்கிறியா, மாதம் ஆனால் சம்பளம் வந்துடுமா, நான் ஒன்று வச்சுக்கிறேன் பத்திரமா, கையில் நகை இருக்குதா, இல்லை ஏதாவது சேவிங்ஸ் இருக்கா, நான் ஒன்று பத்திரமா வச்சுக்கிறேன், நிறைய அசட்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு அசட்டாச்சும் இருக்கா, நான் ஒன்று வச்சுக்கிறேன் பத்திரமா. அதுக்கு தான் மரியாதையை தவிர ஒரு மனுஷனுக்கு அந்த வீட்டில் மரியாதையே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா நகையும், குழந்தைக்கு வந்த நகை அத்தனையும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கிட்டு, ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு ஒரு 300 ரூபா தான் இருக்குது, எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். குழந்தைய தூக்கிட்டு ரேப் பண்ணிவிட்டு நேராக கோழிக்கோடில் SM ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த நிறைய கடைங்கள்லாம் இருக்கும், ஜுவல்லரி இதுங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட், அது SM ஸ்ட்ரீட்டுன்றது. அப்போது நான் எனக்கு தெரியாது கோழிக்கோடில் இப்படி தான் ஒரு ரூல்ஸுன்னு. என்ன பண்ணுறேன், 300 ரூபா தவிர வேறு காசு இல்லையே. அப்போது ஆட்டோக்காரனுக்கு 100 ரூபா கொடுத்துட்டேன். ஆட்டோக்காரன் வேண்டான்னு சொன்னான். அவன் ஏன் வேண்டான்னு சொன்னான்லாம் எனக்கு, அதாவது இதை நினச்சிருப்பான் அவன், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டாங்க அப்படின்னு. அதனால் இல்லைங்க ப்ளீஸுங்க, உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் விடணும்னு சொன்னீங்க, நான் விட்டுட்டேன், நீங்கள் போங்க, எனக்கு காசு வேண்டான்னு. நான் கொடுக்குறேங்க, அவன் வேண்டான்னு டினைட் பண்ணுறான். அவன் வேண்டான்னு சொன்னது எனக்கு இன்னும் அழுகை ஜாஸ்தியாகுது. அவனுக்கு புரிஞ்சிருக்கு என் வலின்றது, அந்த ஃபீல் எனக்கு எடுத்தேன்ல, அந்த ஆட்டோக்காரனுக்கு வந்து என் ஃபீல் புரிஞ்சிருக்கு, என்னோடய கஷ்டம் தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறான், அந்த இது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ அவன் வேண்டான்னு கொடுத்தான், அவன் டினைட் பண்ணும்போது எனக்கு இன்னும் அழுகை ஜாஸ்தியாகுது. கையெடுத்து கும்பிட்டுட்டு ஜுவல்லரி கடை, சின்ன ஜுவல்லரி கடை, அந்த ஜுவல்லரி கடை இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வச்சேன், மூட்டினது வந்து எங்கள் ஃபார் ரிலேஷன் ஒரு பையன், அவன் தான் போய் மூடிட்டு வந்தான் நான் குழந்தைய இங்கே வச்சிட்ருக்கும் போது. ஸோ ஜுவல்லரி கடை இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு தடவை நான் போனோன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் ஒரு தடவை தேங்க்யூ சொல்லுவேன், என் குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு தேங்க்யூ சொல்லணும், ஓகேங்களா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அந்த ஜுவல்லரி கடையில் போயிட்டு எனக்கு எப்படி கேட்குறதுன்னு கூட தெரில, அழுவு வருது. வீட்டில் நடந்த அந்த சம்பவம்லாம்
அப்படியே வாயில் இது வச்சுக்கிட்டு துணி வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கேன் குழந்தைய வச்சுட்டு. என்னாச்சுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்றாங்க. இல்லை ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்கிட்ட கோல்டு இருக்குது. கோல்டு செயின் தான் வச்சேன். என்கிட்ட கோல்டு இருக்குது. இந்த செயினை வச்சுட்டு எனக்கு ஒரு 5000 மட்டும் கொடுங்க. நான் சென்னைக்கு போகணும். நான் வந்து திருப்பி மூட்டிக்கிறேன் அப்படின்னு மார்கேஜ் பண்ணணும் அப்படின்றேன். ஐயோ! இங்கே கேரளாவில் அப்படி வைக்க மாட்டோம். தமிழ்நாடு மாதிரி இல்லை. பேங்க்கில் தான் கொண்டு போய் வைக்கணும் லாக்கரில் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், இல்லைங்க எனக்கு இங்கே எதுவும் தெரியாது. எனக்கு ப்ளீஸ் இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. நான் உனக்கு 5000 ரூபாய் கேஷ் தரேன். எனக்கு காசு வேண்டாம். குழந்தையோட நகை வேண்டாம். நீ கேரளா வரும்போது நீ வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு. இல்லை ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் வேண்டாம். என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த ஜுவல்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு 5000 ரூபாய் கொடுங்களேன். நான் வந்து மூட்டிடுறேன் ப்ளீஸுன்றேன். நான் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நீ வந்து உன்னோட ஜுவல்லை வச்சுக்கோ. 5000 கொடுக்குறேன். நீங்கள் சென்னைக்கு போங்க. திரும்பி வரும்போது நம்ம கடைக்கு வாங்க. நான் விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன்னு விசிட்டிங் கார்டு மட்டும் கொடுத்தாரு. நீங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு அழுவு ஜாஸ்தி வரும். இப்போ ஆட்டோக்கார் கூட என்கிட்ட காசு வாங்கலை. ஆனால் எனக்கு வேண்டாம் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. என் குழந்தை இது மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இதை வச்சுக்கிட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கொடுத்தேன். சரிங்க, நாங்கள் வந்து எந்த ஒரு அட்ரஸ் அது மாதிரிலாம் எழுதலை. இந்த ஜுவல்லை பார்த்துக்கோங்க. இது குழந்தையோட பேபியோட செயின்னு. நான் இதை பத்திரமா இங்கே வைக்கிறேன். இங்கே எப்போ வந்தாலும் இதை நான் திருப்பி கொடுக்கும் அப்படின்னு. சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸு. என் பேர் இதில் ஒன்றும் இதில் பேரை கேட்டாங்க அவ்வளோதான். குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க அவ்வளோதான். வேறு எதுவுமே கேட்கல. கையில் 5000 கொடுத்தாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க விசிட்டிங் கார்டோட. ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க நம்பர், ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்கன்னு. சரி, அப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பியாச்சு. கிளம்பி எங்கே போனேன்? ஏர்போர்ட்டு. ஏன்னா எனக்கு உடனே சென்னைக்கு போகணும். ட்ரெயினுக்கு வேண்டாம். ஆக்சுவலாக அதுக்காக தான் அந்த ஒரு இதில் தான் வந்து 5000 வச்சதே. டிக்கெட் வந்து குட்டி குழந்தைக்கெல்லாம் காசு இல்லைல்ல. ஃப்ளைட்டில் 3500 அது மாதிரிலாம் வரும் சென்னைக்கு வரணுன்னா. ஸோ அந்த ஒரு தாட்டில் மட்டும்தான் நான் இந்த 5000 வச்சேன். இல்லாட்டி சென்னைக்கு ஏன் வந்து 5000லாம் ஆக போகுது. நம்ம ஒரு ஸ்லீப்பரில் வந்தால் கூட அவ்வளோ ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோம், குழந்தை அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஐயோ என்னடா இது, இவ வேறு அழுவ ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் போய் நிற்கிறேன். டீ கடைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு